சொல்லு. உன்னைய தான் கேட்டிருக்காங்க, நான் உள்ளே பாத்ரூம்லேயே ஒன்று வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லு. எனக்கு இந்த மாதிரி காது இப்படி இருக்குது, காதை காட்டு. சரி, காது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆறி இருக்குங்களா? இவனோட ஃபோட்டோ நான் ஃபஸ்ட்டு ரெஸ்க்யூ பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னு நான் வீடியோ காட்டுறேன் பாருங்கள். ஏன் அவன் அந்த பாத்ரூம் இல்லைன்னா அந்த பாத்ரூம் யூஸ் பண்ணுறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்கள் 2 இதுலேயும் பாத்ரூம் இருக்குது, அதனால அந்த பாத்ரூம் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அவன் போய் பெரிய பொண்ணுங்களோட சண்டை போட்டுருவான்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்களா எல்லோரும் இதோ கதவை திறந்து வச்சுருக்கேனா, மதிய டைமு எல்லாம் உள்ளே தான் இருக்கிறாங்க. இப்படி இருந்தே இந்த பக்கத்து வீட்டில், இந்த பின்னாடி வீட்டில் முதல்ல வந்து நின்றுச்சு. இப்போ வந்து பக்கத்து வீட்டிலேருந்து வந்துக்குது புதுசாக. ஏன்னா 2 வருஷம் ஆயிடுச்சு நம்ம இங்கே வந்து. இப்போ இதோ இதெல்லாம் வந்து விட்டுட்டு போன பூனை தான். இதுக்கு லூஸ் மோஷன் ஆகுதுன்னு கொண்டு வந்து விட்டுட்டே போயிட்டாங்க. இந்த மாதிரி பாதி பூனை நான் ரெஸ்க்யூ பண்ண பூனை தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வசதியெல்லாம் கிடையாது, சொந்த வீடு கிடையாது நம்ம வச்சு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வசதி பண்ணுறதுக்கு. ஆனால் இருந்தாலும் என்னால் தூக்கி போட மனசு இல்லாததால் நான் 1-2 தான் ஃப்ரெண்ட்ஸ் வளர்த்துட்டு இருந்தேன். அப்படி சேர்ந்தது தான் பாதி ரெஸ்க்யூ பண்ணி. இது பாருங்கள், பார்க்குறீங்களா இல்லையா? இடத்த க்ளீன் பண்ணிக்கினே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இதை பாருங்கள், அவன் பாத்ரூம் பாருங்கள், மோஷன் போயிருப்பான், எல்லாம் கழுவி விட்டுட்டு அந்த இதை பேஷனை மூடிட்டு இதை க்ளீன். இது யூஸ் பண்ணாத பாத்ரூம், அவன் மட்டும்தான் யூஸ் பண்ணுவான். இங்கே பாருங்கள், அந்த செவுத்தில் பாருங்கள், அவனுக்கு மருந்து போட்டு இந்த செவுத்தில் அதை தேய்ப்பான். இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ்? எவ்வளோ உள்ளே வைக்க முடியும், எவ்வளோ பத்திரப்படுத்த முடியும்? இவனை வெளியும் விட முடியாது. இந்த மாதிரி காதை வச்சுட்டு நான் அவனை வெளியே விட்டால் ஒரு புழு இவ்வளோ நீட்டு இருந்து ஃப்ரெண்ட்ஸ் அவனை கொண்டு போகும்போது ஹாஸ்பிட்டலில். ஆனால் நான் அப்படி இருந்தும் செலவு பண்ணி இந்த அளவுக்கு ஆயிருக்குது ஆண்டவ புண்ணியத்தில். எல்லாரும் ஒரு ப்ரேயர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இது என் மன குமுறல். இன்றைக்கி நான் அது கொட்டுறேன். யாரோ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அது இல்லாமல் இவங்களை ஒரு நாளை இங்கே நான் வச்சுருக்கிறதே பெரும் இதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வீடு பார்த்துட்ருக்கேன். இந்த மேடம் இருக்காங்கல்ல, இந்த மேடம் ரூமுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. இப்போ நான் வெளியே வந்துட்டேன்னு திறந்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ரூமுக்குள்ளே போகிறேன்ட்டு. இல்லை தள்ளுவா. இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த பாருங்கள், இந்த பூனையும் எடுத்துகிட்டு வந்து வாசலில் விட்டுட்டு போனாங்க. இதை பாருங்கள், ஃபேஷன் கேட்டியே வளர்க்க முடியலன்னு கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துட்டு போனாங்க. ஜன்னாம்மா பாருங்கள், அது பாட்டு கிடக்கும். என்னம்மா பண்ணுற? ஜாம் தின்றியா? அவங்க அண்ணன் ஜாம் போட்டிருக்காரு, சாப்பிட்றாங்க. இவங்களுக்கு இந்த ரூமு செப்பரேட்டாக. இன்னும் நான் என்ன பண்ணுறது? இவங்க கும்பலோடு சண்டை போட்டுக்குவாங்கன்ட்டு இன்னும் நான் எவ்வளோ வசதி பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள். நல்லா வீடு தேடிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரேயர் பண்ணுங்கள், துவா செய்யுங்க. நான் இங்கேருந்து சீக்கிரம் கிளம்பணும்னு பார்க்குறேன். ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்குது. வாசல் கழுவுனா ஏன் வாசல் தண்ணி வெளியே போகுதுன்னு வருது. நிறைய ஃபேஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடியல, சரியாக வீடியோ கூட என்னால் எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ண சொல்கிறீங்க சொல்லுங்கள்? ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பூனை இருந்தாலே அந்த வீடு எப்படி இருக்கும்னு தெரியாது. 20 பூனை வச்சுருக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. நான் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.